يا أصحاب الوقت أعظوا بحكم نيابتي عن حكمكم. அளவிலா அருளும் அழகிலா அன்பும் இளங்குமோர் இறையின் இனிய பேர் போற்றி, மறுவிலா தெளிந்த முழுமதி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசிதனை வேண்டி குத்புல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் துஆ பெற்றனை நாடியவனாய் ஆன்மீக குருநாதர்களின் ஆசைகளோடு எனது உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹுவும் அவனது ரசூலும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை விட்டும் விலகி நடக்குமாறு விளக்கினார்களோ அவைகள் அனைத்திலிருந்து விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமலானை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த இறுதி கட்ட தருணத்தில், சங்கையான இந்த நல்ல மாதத்தில், மகத்துவம் நிறைந்த இந்த நாளில், பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும் அந்தஸ்தை அடைந்த இந்த நல்ல வேளையில் நம்மை எல்லாம் இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்தில் ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல, அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அற்புதமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஆவலூட்டப்பட்ட இந்த சங்கையான ரமலான் மாதம் இன்னும் ஓரிரு தினங்களில் நம்மை தழுவ இருக்கிறது. அப்படி அந்த 2 நாட்களே எஞ்சியிருக்கக்கூடிய இந்த சொற்ப வேளையில் நம்மிலே எத்தனையோ நபர்கள் கடந்த வருடம் இந்த ரமலானை அடைய வேண்டுமே என்று போன ரமலானை பயன்படுத்தியவர்களும், போன ரமலானில் தன்னை முழுமையான முறையில் ஈடுபடுத்தி அந்த ஈடுபாட்டின் மூலமாக பேருபகாரங்களை பெற்ற உள்ளுணர்வை பெற்றார்களே அந்த நன்மக்கள், வருகிற வருடமும் அந்த ரமலானை அடைய கிடைக்குமா என்று அது பெரியக்கூடிய தருணத்தில் அழுது விடை கொடுத்து அனுப்பி, எப்படியாவது அடுத்த வருடமும் நாம் அடைந்து விட வேண்டும் என்கின்ற ஆவலில் அவர்கள் எல்லாம் துடித்து கொண்டு இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில், இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தவர்கள் நம்மிலே இருப்பார்கள். அல்லது கடந்த வருடம் அதை பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது, அந்த ரமலானை அடைகிற பாக்கியம் கிடைத்தும் அதில் முழுமையான அமல்களை செய்கிற ஒரு சூழலை ஏற்படுத்த முடியவில்லை என்கின்ற ஆதங்கத்திலும், எப்படியாவது வருகிற வருடத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தியே தீர வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு இறைவா இந்த ரமலானை அடைகிற பாக்கியத்தை கொடு என்று கேட்ட நன்மக்களும் உண்டு. அத்தகையவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பெரிய பாக்கியமாக இந்த ரமலானை தொடுகிற நசீபை வைத்திருக்கிறான். என்றாலும் 2 தினங்கள் அதற்கு பாக்கி இருக்கிறது. அந்த 2 தினங்களுக்குள்ளால் யாருடைய ஹாஜத்துகள் கபூலாக போகிறதோ, அல்லது யார் அந்த ரமலானை அடைய போகிறார்களோ, அல்லது யார் அந்த ரமலானுக்கு முன்னால் விடைபெறப் போகிறார்களோ அல்லாஹ் மிக அறிந்தவர். ஆனால் யாருக்கு அடைகிற பாக்கியம் கிடைக்குமோ, அல்லது அடைகிற பாக்கியம் கிடைக்காமல் போகட்டும், அடைய வேண்டுமே என்கின்ற எண்ணம் யாருக்கு இருக்குமோ, இந்த 2 நபர்கள், ஒன்று அடைகிற பாக்கியம் கிடைப்பவர்கள், மற்றொருவர்கள் அடைகிற பாக்கியம் கிடைக்காது என்றாலும் அந்த 2 தினங்களுக்குள்ளால் அவர்களுடைய மரணங்கள் சம்பவித்து விடலாம். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் அடைய வேண்டுமே என்கின்ற ஆவல் உதிப்பில் இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருப்பார்களே, யா அல்லாஹ் எப்படியாவது அதை அடைய செய்துவிடு என்று. இந்த 2 நபர்களுக்கும் கூலி அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக உண்டு. அடைகிற பாக்கியம் பெற்றவர்களுக்கும் உண்டு, அடைய வேண்டுமே என்கின்ற ஆசை உடையவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் பாக்கியம் உண்டு. ஆனால் இந்த 2ஐயும் அப்பாற்பட்டவர்களாக வருவது வரட்டும், ரமலான் தானே வருகிறது, அதற்கென்ன தனி சிறப்பு இருக்கிறது என்று நினைத்தாலோ,
அல்லது அடையட்டும் வளமை போன்ற மாதங்களை போன்று நாம் இதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற ஒரு சராசரி நிலையில் அதை வைத்தாலோ, அல்லது அடையட்டும் அதனால் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு உதாசீனப்படுத்துகிற நிலையில் உள்ளவர்களாக ஆனாலும் இவர்கள் துர்பாக்கியவான்கள் என்பதை நாம் முதலில் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். இறைவனால் சங்கைப்படுத்தப்பட்ட, இறைவனால் மேன்மைப்படுத்தப்பட்டு, இறைவனால் இது உன்னத மாதம் என்று சொல்லப்பட்டதின் பின்பு யார் அதன் மீது ஆவல் கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த ஈமான் பலகீனப்பட்டு போனது மாத்திரமல்ல, நிஃபாக்குடைய ஈமான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அவன் மூமின் அல்ல முனாஃபிக் என்று சுட்டி காட்டுவார்கள். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டும் பொழுது ரமலானை அடைய துடிப்பது ஈமானின் பண்பின் அடையாளம் என்று சொல்லுவார்கள். யாதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்களோ அவைகளை அடைய நினைப்பதே ஈமானில் கட்டுப்பட்டவைகள் தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளான மதீனத்து அரவணைத்த தோழர்களை குறித்து அவர்கள் சொன்ன ஹதீஸை பார்க்கும் பொழுது, யார் அந்த அன்சாரிகளை நேசிப்பார்களோ அவர் ஈமான் உடையவர் என்று சுட்டி காட்டினார்கள். காரணம், நான் அன்சாரிகளை மிகுதமாக நேசிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவைகளையெல்லாம் நேசித்தார்களோ, எதையெல்லாம் ஆசித்தார்களோ அத்தனையும் இந்த முஃமினான மனிதர்கள் ஆசிக்க வேண்டும். அது ஈமானின் அடிப்படை அம்சத்தில் கட்டுப்பட்டது என்பதை இது போன்ற செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும். அந்த அடிப்படையில் வருகிற அந்த புனித ரமலானை அடைகிற பாக்கியம் பெற்ற நசீபு பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அப்படி ஆசிக்கக்கூடிய எண்ணத்தை ஆழமான மனதில் அல்லாஹ் பதிக்க செய்வானாக. அப்படி அடைகிற நசீபை கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் வாழிப்பானாக. இறை நேசர்களான பெருமக்கள் இந்த ரமலான் தொட வேண்டுமே என்று ஆசித்து அளவலாவிக் கொள்வார்கள். இறைவனுடன் தன் தொடர்பை மிகுதியாக ஈடுபடுத்திக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சாதனம் இல்லையா இது? ஒரு காதலன் ஒரு காதலியிடம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஒரு செல்போன் கருவியை பயன்படுத்துகிறார். அந்த செல்பேசி அவனிடத்தில் எந்த சமயத்திலும் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆவல் உறுகிறான். அவன் அந்த பேச வேண்டாம் என்கின்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட, பேச முடியாத சூழல் இருந்தால் கூட, அந்த காதலி இடத்தில் காதலனுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு மிஸ்காலாவது வரணுமேன்னு இவன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பான். இல்லைன்னு சொன்னா இவன் மிஸ்காலாவது கொடுத்துக்கிட்டு இருப்பான். பேசாமல் இருந்தாலும் தொடர்பு சாதனத்தில் ஒலிக்கக்கூடிய அந்த அலங்காரங்கள் கூட, அந்த ரீங்கார ஓசைகள் கூட இவன் அடிமனதில் ஆழத்தில் அவள் அன்பை மேம்படுத்தும் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அற்ப காதலுக்குண்டான விஷயம். ஆனால் இறைவனுடைய காதலர்களான இறை நேசர்களான பெருமக்கள் ரமலான் தொடுகிறதே என்கின்ற ஆனந்தம் கிடைக்கும் பொழுதே அவர்களிடத்தில் மிக பரிசுத்தமான அந்த உள்ளத்தில் மஹப்பத் அதிகரிக்கும். ரமலான் தொட்டுவிட்டால் போதும், அவர்கள் கையில் கிடைத்து விட்டதை போன்ற ஆனந்தம், அதில் செய்கிற அமல்களில் அபரிவிதமான இன்பங்கள், அதில் செய்யக்கூடிய அமல்களில் அபரிவிதமான ஆனந்தங்கள் அவர்களிடத்தில் ஏற்படும். இறை நேசர்களான பெருமக்களுக்கு இவைகள் ஏற்படும். அது இறை நேசராக இறைவன் யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க நாடுகிறானோ அவர்களுக்கும் இவைகள் ஏற்படும். அப்படிப்பட்ட இந்த தரத்தை விட்டும் அப்பாற்பட்டவர்கள் நிச்சயமாக இறை விரோதிகளாக போய்விடுவார்கள், அதுவாக போய்விடுவார்கள். இறைவன் யாரை நேசராக தேர்ந்தெடுக்க நாடுகிறானோ அவர்களுடைய உள்ளத்தில் தான் இந்த மஹப்பத்தை போடுவான். இறைவன் யாரை நேசராக தேர்ந்தெடுக்க ஆசிக்கவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த நேசத்தை போட மாட்டான். உலகத்தின் மீது உள்ள மோகத்தில் அவர்களை மூழ்கடிக்க செய்து விடுவான். என்ற ஹுத்பாவில் நாம் சொன்னதை போன்று அல்லாஹு தஆலா மூமின்களுக்கென்று சில தயாரிப்புகளை வைத்திருக்கிறான். ஆனால் காஃபிர்களை அவர்களுடைய பொடுவோக்கிலேயே காலத்தை செலவழிக்க செய்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இறை நிராகரிப்பாளர்களாகவோ அல்லது இறைவனுடைய விரோதிகளாகவோ ஆகிவிடாமல் காப்பாற்றுவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட உன்னதமான இறை அன்பை பெற்று தரக்கூடிய தூய்மையான ரமலான் நம்மை எதிர்நோக்குகிறது. பாவிகளுக்கும் கூட சுபிட்சத்தை வழங்கக்கூடிய ஆற்றல் பெற்றது இந்த ரமலான். பாவத்திலிருந்து மீட்சி பெற துடிப்பவர்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு பொக்கிஷம் ரமலான். பாவத்தில் கழித்து விட்டோமே தன் காலத்தை,
எப்பொழுது எனக்கு இறை அன்பு கிடைக்கப் போகிறது, எப்பொழுது அவனிடத்தில் எனக்கு மோட்சம் வரப்போகிறது, எப்பொழுது அவன் என்னை ஏற்றுக்கொண்டு அவன் அருகில் வைக்கப் போகிறான், அவன் அன்பிற்கு பாத்திரமானவனாக நான் ஆக வேண்டுமே என்று துடிக்கிறீர்களா? அத்தகைய பாவிகளுக்கும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமலான் அவனை கரை சேர்க்கும் என்று சுட்டி காட்டினார்கள். அது மாத்திரமல்ல, அப்படி கரை சேர்க்க வேண்டும், அது இறை நியதியில் கட்டுப்பட்டது. அப்படி எவனொருவன் அதிலிருந்து கரை சேரவில்லையோ அவன் நிச்சயமாக என்றும் ஈடேற்றம் பெறமாட்டான் என்கின்ற வாசகத்தையும் குத்துபாவில் ஏறிய ஆமீன் என்ற வாசகத்தின் ஹதீசுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும். நாம் தெரிந்த ஹதீசுகள் தான், விவரிக்கக்கூடிய அவசியம் இல்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட பாவிகளுக்கும் உன்னதமான ஒரு மோட்சம் தருகிற ரமலான் எதிர்நோக்குகிறது. யார்தான் பாவம் செய்யவில்லை? நம்மில் யார்தான் நிரபராதிகள்? யார்தான் குற்றம் புரியவில்லை? யார்தான் இறை சந்நிதியை விட்டும் தூரமாகவில்லை? குற்றம் நம்மை அவனை விட்டும் தூரமாக்கி கொண்டிருக்கிறது. ஆக அனைவருக்கும் அது பொருந்தக்கூடிய ஒரு மாதம். அது மாத்திரமல்ல, பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுகிற உன்னதமான மாதம். கேட்க துடிப்பவர்கள், இறைவனிடத்தில் பேச ஆசிப்பவர்கள், அவர்களுக்கு ஒரு சுத்தமான மாதம் இந்த மாதம் வருகிறது. அது மாத்திரமல்ல, இறைவன் சுட்டி காட்டுவான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று சுட்டி காட்டுவான். நாதாக்களான பெருமக்கள், சலஃபு சாலிஹீன்களான முன்னோர்கள், தூய்மை இறை நேசத்தை பெற்ற சஹாபிகள், இறை தூதருடைய தோழமையை பெற்ற அந்த உன்னதமான தோழர் பெருமக்கள், இறைவனிடத்தில் பேச வேண்டும் என்கின்ற ஆவல் துடித்தால் இரண்டு ஒரு உபாயத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் என்று சுட்டி காட்டுகிறார்கள். அந்த பெருமக்கள் எல்லாம் இறைவனிடத்தில் நாங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால் 2 உபாயத்தை நாங்கள் மேற்கொள்வோம் என்று சுட்டி காட்டுகிறார்கள். ஒன்று, இறைவனிடம் முனாஜாத்து செய்கிற தூய்மை நிலையை அடைந்த தொழுகை. மற்றொன்று, இறைவனுடைய கலாமை தன் நாவால் உச்சரித்து இறைவனுடைய வார்த்தைகளோடு உரையாடி கொண்டிருப்பது என்று சுட்டி காட்டுவார்கள். யாரோடெல்லாம் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்? உலகத்தின் அற்ப அதிகாரிகளிடத்தில் தன் ஒரு நேர தொடர்பு ஏற்பட்டாலே போதும் என்கின்ற ஆசையில் மூழ்கி இருக்கிறோம். சற்று பிரபல்யமானவராக அவர் ஆகிவிட்டால் இந்த உலகத்தினுடைய எந்த துறையிலாவது அவரோடு தான் அருகில் நின்று ஒரு புகைப்படம் எடுத்தாவது தன்னுடைய ஒரு பிரபல்யத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அத்தகைய ஒரு நிலையில் ஆசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இறைவனோடு நம் தொடர்பை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம் என்று எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? உலகத்தின் பிரபல்யங்களோடு நாம் சேர்வது எந்த வகையிலும் குற்றம் சார்ந்தவைகள் அல்ல. ஆனால் இறைவனோடு சேராமல் தூராகி விடுவது எவ்வளவு பாரதூரமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்காமல் காப்பாற்ற வேண்டும். அப்படி இறைவனோடு அளவலாக வேண்டும் என்றால், இறைவனோடு பேச வேண்டும் என்றால், இறைவனோடு தன்னுடைய தொடர்பை நீடித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இறை தொடர்போடு எந்த நிலையிலேயும் துண்டிப்பை ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அச்சப்பாடு இருக்கும் என்றால், அவர்கள் கையாள வேண்டிய மிக முக்கியமான 2 கருமங்களை பற்றி சஹாபிகளான பெருமக்களும் ஸலஃபு ஸாலிஹீன்களான முன்னோர்களும் நமக்கு சொல்லித் தருகிற அற்புதமான ஒன்று, தொழுகையை மேற்கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக இரவு தொழுகையை மேற்கொள்ளுங்கள். மற்றொன்று, இறைமறை குர்ஆனோடு உங்கள் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யார் அருள்மறை குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார்களோ, யார் அந்த அருள்மறை குர்ஆனோடு தன்னுடைய ஈடுபாட்டை அதிகரித்துக் கொள்வார்களோ, யார் அந்த வான்மறை குர்ஆனினோடு தன்னுடைய அந்த புழக்கத்தை மிக நெருக்கமாக ஆக்கிக் கொள்வார்களோ, தன் நாவுகளிலும் தன் உள்ளங்களிலும் அந்த வேத வசனங்களை உச்சரித்துக் கொண்டிருக்க ஆசைப்படுவார்களோ, அத்தகைய ஒரு நன்மக்கள் இறைவனோடு பேசுகிற யதார்த்தத்தை அவர்கள் உணர்வார்கள். இறைவனுடைய கலாமை உச்சரிக்கக்கூடிய ஆழமான தன்மையில் தன்னை அப்படியே பதித்துக் கொள்வார்கள் அவர்கள். கலாமுல்லாவோடு இன்று நமது தொடர்புகள் மிக தூரமாகிக் கொண்டிருக்கிறது. இறைமறை வேதத்தினோடு நம்முடைய தொடர்புகள் மிகவும் ஆழமான முறையில் மிக தள்ளி போகிக் கொண்டிருக்கிறது. புதைக்கப்பட்டு போய்விடுமோ என்கின்ற அச்சப்பாடும் ஏற்படுகிறது. காரணம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதி காலம் வரும், இறுதி காலம் வரும், இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், முஃமின்கள் இருப்பார்கள், இறைமறை அவர்களிடத்தில் இருக்காது என்று சுட்டி காட்டினார்கள். அந்த இறைமறை சன்னம் சன்னமாக உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் இல்மு உடையவர்கள் உயர்த்தப்பட்டு கொண்டிருப்பார்கள், ஜஹலத்துகள் அதிகரித்துக் கொண்டிருக்கும், மடமைகள் மிகுதியாக ஆகிக் கொண்டிருக்கும்.
ஆனால் கல்வி உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். அதற்கு பின்பாக இறைமறை குர்ஆன் சன்னம் சன்னமாக உயர்த்தப்படும் என்று சுட்டி காட்டினார்களே, அந்த இறைமறை குர்ஆன் உயர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறதோ என்கின்ற அச்சப்பாடு உருவாகிறது. அந்த காலத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்கின்ற நிதர்சனமும் கூட நமக்கு தெளிவாகிறது. இன்று நாம் முதியோர்களுடைய வகுப்புகள் வைத்தோம் என்றால் எத்தனை நபர்கள் அதில் குர்ஆன் கற்றுக்கொள்ள வருவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்று இளையர்கள் ஓதுகிற அந்த பிள்ளைகள் வரக்கூடிய மதரசாக்களை விட முதியோர்களுக்கென்று ஒரு மதரசா வைத்தால் நிச்சயமாக அந்த குழந்தைகள் 200 பேர் அல்லது 500 பேர் இருந்தால், 1000 நபர்கள் இருந்தால் முதியோர்கள் 1500ஆக இருப்பார்களே தவிர அதை விட்டும் குறைந்திருக்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த குழந்தைகளை சேர்க்கும் பொழுது இன்றைய காலத்து பெற்றோர்கள் சொல்லி சேர்க்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் ஓதாமல் போய்விட்டோம், என் குழந்தை சிறந்ததாக ஓத வேண்டும், நல்ல முறையில் அவன் ஓத வேண்டும் என்று சேர்க்கிறார்களே. ஆக இறைமறை குர்ஆனுடைய பார்த்து ஓதுகிற நிலை கூட தவறி போய்விட்டது. பார்க்காமல் ஓதுகிற ஒரு நிலை போக பார்த்து ஓதுகிற நிலைகள் கூட சற்று ஒதுங்கி போய்விட்டது. இப்படிப்பட்ட நிலைமையில் நமக்கும் இறைமறைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இறைமறையோடு தொடர்பு அற்று போய்விட்டால் நமக்கும் இறைவனுக்கும் உண்டான தொடர்பை நாம் எப்படி ஏற்படுத்திக் கொள்வது? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமக்களே, அந்த அடிப்படையில் இறைமறை குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துங்கள், முயற்சி செய்யுங்கள். உங்கள் தொடர்பை அதை விட்டும் தூரமாக்கிக் கொள்ளாதீர்கள். தெரியவில்லையா, தெரிந்தவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று இறைமறை சுட்டி காட்டுகிறது. ஒரு வியாபாரத்தின் நுணுக்கம் தெரியவில்லை என்றால் அதை சார்ந்தவரிடத்தில் எப்படியாவது சென்று கேட்கிறோமா இல்லையா? ஒரு வேலையினுடைய அலுவலில் ஏதாவது ஒரு சிறிய தகவல் நமக்கு விளங்கவில்லை என்றால் அது சார்ந்த புத்தகங்கள் எங்கு கிடைக்கும் என்று தேடி கண்டுபிடித்து பார்க்கிறோமா இல்லையா? அதை சார்ந்தவர்களுக்கு இன்டர்நெட்டின் மூலமாக சில தகவல்கள், கேள்விகளை அனுப்பி அதன் மூலம் பதிலை பெறுகிறோம் இல்லையா? இப்படியெல்லாம் நாம் ஆவலோடு இந்த உலக விஷயத்தில் துடித்துக் கொண்டிருக்க ஏன் மறுமை விஷயத்தில் கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணமே ஏற்படாமல் போய்விட்டது. இதுதான் இறுதி கட்டத்தினுடைய அடையாளம். அப்படி எண்ணம் ஏற்படாமல் போனது இருக்கிறது. இதுதான் இறைவனுடைய தீர்ப்பு நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனுடைய மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்றும் கூட. அப்படிப்பட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதான் கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சே அப்படின்னு முடிக்க இயலாது. நாம் யார் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இறுதி தீர்ப்பு நாள் வருகிற பொழுது இறை நிராகரிப்பாளர்களாகவோ அல்லது இறை விரோதிகளாகவோ போகக்கூடியவர்களா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லது இறைவனுடைய அன்பில் பெற்று இறைவனுடைய நெருக்கத்தை பெறுகிற நன்மக்களாகவா? அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். நாம் யார் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமக்களே, அந்த அடிப்படையில் நாம் இறைவனை நெருங்குவதற்குண்டான அற்புதமான மாதம் எதிர்நோக்குகிறது. ஆரம்பமாக நாம் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அந்த மாதத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஆழமான இறை பிரார்த்தனை. இரண்டாவது, அந்த மாதத்திற்குண்டான தயாரிப்புகளில் நாம் இறங்க வேண்டும். வருகிற ரமலானில் சென்ற ரமலான் எப்படி கழிந்ததோ அல்லாஹு அலம். ஆனால் இந்த ரமலான் வருகிற பொழுது நிச்சயமாக நான் இறைவனுடைய தியானிப்பில், இறைவனுடைய அந்த வணக்க வழிபாடுகளில் நன்னை மற்ற மாதங்களை விட சற்று கூடுதலாக ஈடுபடுத்திக் கொள்வேன் என்கின்ற மன வலிமையை நம்மிடத்தில் வர வைத்துக் கொள்ள வேண்டும். சலஃபு சாலிஹீன்களான பெருமக்கள் இந்த மாதம் வந்துவிட்டால் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி ஆகிவிடும் என்றால், இரவை அவர்கள் பகலாகவும் பகலை அவர்கள் இரவாகவும் ஆக்கிக் கொள்வார்கள். இரவை என்ன செய்வாங்க? பகலாக ஆக்கிக் கொள்வார்கள். நபிகளுடைய மனைவிகள் கூட அத்தகைய நிலையில் இருந்ததாக சரித்திர சான்றுகள் நமக்கு பதிய தருகிறது. சரி, அப்படி நாம் வாழ முடியாது. காரணம், நாம் செய்கிற தொழில் அப்படி, நாம் ஈடுபடுகிற வேலைகள் அப்படி. எப்படி நாம் பகலை இரவாக ஆக்கிக் கொள்ள முடியும் என்றால் முடியாது, சாத்தியமில்லை தான். என்றாலும் குறைந்த அளவாவது, மற்ற நாட்கள் நான் தூங்குகிற காலம் இரவில் 8 மணி நேரங்கள் என்றால் அல்லது 6 மணி நேரங்கள் என்றால், இந்த வருகிற ரமலானில் 1 மணி நேரத்தை இதற்காக நாம் செலவழிக்க வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். அந்த கூடுதலான நேரத்தில் இபாதத்தில் கழிக்க வேண்டும். நாம் கொடுக்கக்கூடியது இறைவனுக்கு 1 மணி நேரம் என்றால் இறைவன் நமக்கு அதற்கு எத்தனை மடங்கு நேரங்களை நாளை மறுமையில் தயாரித்து வைத்திருப்பான் என்று நாம் சொல்ல முடியாது. காரணம், இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவனிடம் பெற்றவைகள் தானே. நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? இறைவனுக்காக நாம் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவனிடத்தில் அபரிவிதமான நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். ஒரு சஹாபியுடைய செய்தி வருகிறது. அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு
அந்த சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிகவும் போற்றப்பட்ட ஒரு சஹாபி. அந்த சஹாபிக்கு இருந்த சொத்தின் மதிப்புகள் ஏராளம். அந்த சஹாபி அவங்களை குறித்த ஒரு தகவல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு யதீமான ஒரு தோழர் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு அனாதை சஹாபி, சிறு வயது சஹாபி ஒரு ஆள் வராங்க. வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் எனது வீட்டினுடைய அந்த சுவரை எழுப்ப நான் நாடுகிறேன். அவர்களுக்கு இருப்பது சொற்பமான இடம்தான், நான் எழுப்ப நாடுகிறேன். ஆனால் இடையிலே அதை நான் சுற்றுச்சுவர் எழுப்பி வரும் பொழுது, பாதுகாப்பு அரணாக நான் அதை அமைக்கும் பொழுது, இடையிலே ஒரு மரம் குறுக்கிடுகிறது, ஒரு பேரீத்த மரம் குறுக்கிடுகிறது. அந்த மரம் இருக்கும் தருணத்தில் என் சுற்றுச்சுவரை நான் பரிபூரணப்படுத்த முடியாமல் இருக்கிறேன் நாயகமே. எனவே அந்த சஹாபியிடத்தில் எனக்கு அதை விட்டுத்தர சொல்லுங்கள். அது ஒரு சஹாபிக்கு சொந்தமானது. எனக்கு அதை விட்டுத்தர சொல்லுங்கள் அல்லது விற்க சொல்லுங்கள், எப்படி இருந்தாலும் சரி அதை நீங்கள் பெற்று தர வேண்டும் என்று கருணையே உருவான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தலையை தடவி கொடுத்தால், யதீமனுடைய தலையை தடவி கொடுத்தால் ஒவ்வொரு முடிக்கும் உங்களுக்கு பாவ மீட்சி உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யார் அனாதையான தாய் தகப்பரை இழந்த ஆதரவற்ற அந்த யதீம்களோடு தன் உறவை மேம்படுத்திக் கொள்வார்களோ, அவர்களுடன் தன் உறவை நெருக்கமாக்கிக் கொள்வார்களோ, அவர்களோடு தன் சகவாத்தத்தை யார் தன் முற்றிலுமாக ஈடுபடுத்துவார்களோ, நாளை மறுமையில் நானும் அந்த யத்தீமை ஆதரித்தவரும் இப்படி இருப்போம் என்று தன் இரு விரலை இணைத்து சுட்டிக்காட்டி எந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே வந்து ஒரு யத்தீம் கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுப்பார்களா? கேட்பது யாரிடத்தில்? இத்தகைய சிறப்புகளை எல்லாம் பிரபல்யப்படுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இல்லையா? துடித்து போய்விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா தோழரே? உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதலபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யத்தியஹு பில் ஜார், அது யார் உங்க அண்டை வீட்டுக்காரர் யாருன்னு கூட்டுவாங்க, அவர்கள் அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு வாராங்க. கூட்டு வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி அழைத்து வரப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மரத்தை நீங்க அவங்களுக்காண்டி விட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இல்லைன்னு சொன்னா அல்லது நீங்க அதை வித்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வித்து கொடுத்துருங்கன்னா உடனே இந்த சஹாபி கிட்ட என்ன இருக்க போகுது? யத்தீமான சஹாபி கிட்ட என்ன இருக்க பொழுது? இந்த சஹாபி கொஞ்சம் திகைப்பு தான், ஏன்னா தான் கைவசம் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தால்தான் வேற இடத்துல கட்டிடுவாங்களா வீட்டை. சில இடங்கள்ல வந்து ஏழைகள் வந்து ஒரு சின்ன இடத்துக்குள்ள வசிக்கிற ஆட்கள், பெரிய ஆட்கள் வந்து இங்க இல்லைன்னா என்ன செய்வான், ஒரு பெரிய சிட்டியில போய் வாங்குவோமே, அதுக்கு என்ன இங்க இல்லைன்னா அங்க போயிடுவாங்க. ஆனா ஏழைகள் அப்படி போக முடியாதுல்ல. அந்த ஏழை சஹாபி திகைக்கிறாங்க, இதை வாங்கணும்னு சொன்னா என்ன ரேட்டு சொல்லுவாங்களோ தெரியல, என்ன விலை சொல்லுவாங்களோ தெரியலையேட்டு. ஆனா பொறுப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு அந்த சஹாபி இருந்தாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒண்ணு வித்துருங்க, அந்த இதை நீங்க வித்துருங்கம்மா, அந்த மரத்தை நீங்க இந்த ஏழைக்கு வித்துறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த சஹாபி பக்கத்துல இருந்த ஏழை சஹாபி திகைச்சிட்டு இருக்கும்போது ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொல்றாங்க, வலக நஹ்லத்துன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல நான் உங்களுக்கு பேரிச்ச மரம் தரேங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற கேள்விகள் எத்தனையோ முறை பல சஹாபிகளிடத்தில் கேட்டதுண்டு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவசத்தில் இறைவன் எதைத்தான் கொடுக்கவில்லை என்று கேட்கிற பெருமக்கள் கூட இத்தகைய ஹதீசுகளை சான்றாக முன்வைப்பார்கள். இந்த உலகத்தினுடைய அத்துணை அம்சங்களும் அவர்களிடத்தில் இல்லை என்று வாதிடக்கூடிய மோசக்காரர்களுக்கு இது போன்ற ஹதீசுகள் மிக தெளிவை வழங்க வேண்டும். நாளை சொர்க்கம் யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகம் யாரும் முடிவு செய்ய முடியாது. சொர்க்கம் வழங்கிவிட்டால் கூட எந்த அளவு இடம் கிடைக்கும் என்று யாராலும் முடிவு சொல்ல முடியாது. அப்படி கிடைக்கக்கூடிய இடத்தில் கூட தன் பங்கு எந்த அளவிற்கு, தான் அனுபவிக்கக்கூடிய பங்கு எவ்வளவு என்பதை யாராலும் நிர்ணயிக்க முடியாது. அப்படிப்பட்ட நாளை மறுமையுடைய சொர்க்கத்தில் தனது இடத்திற்கே தான் ஒரு உத்தரவாதம் வழங்க முடியாத ஒரு சூழலில், ஆனா அந்த இடத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை காட்டி சொல்லப்படுகிற இடம்
இன்னொரு மோமினுக்கு வழங்கப்படும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவசத்தில் எவைதான் கொடுக்கப்படவில்லை என்பதையும், அது அவர்கள் கைவசத்தில் கொடுத்தவன் இறைவன் தானே, அவர்களுக்காக எதைதான் இறைவன் வழங்க மாட்டான் என்பதையும் நமக்கு கேள்விக்குறியாக இறைவனுடைய தூதரின் மீது மஹப்பத்துடைய விஷயத்தில் சேற்றை வாரி இறைப்பவர்களுக்கு கொஸ்டின் மார்க் வைப்பாங்க அந்த ஹதீசுகளை வைத்து. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலக நஹ்லத்துன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல நான் உங்களுக்கு பேரீச்ச மரம் ஒன்னு தாரேன், அப்படி உங்களுக்கு கிடைக்கும். அந்த இந்த பேரீச்ச மரம் இந்த சுவருக்கு தான் இடைஞ்சலா இருக்கு. இந்த சஹாபி யதீம் சஹாபி கட்டிட்டு வராங்களே, அந்த சுவருக்கு தான் இடைஞ்சலா இருக்கு. ஆனா உங்களுக்கு நாளைக்கு மறுமையில தரக்கூடிய பேரீச்ச மரத்தினுடைய அந்த விரிவு, அதனுடைய அகலம், அதனுடைய ஆழம், அதனுடைய நீளம் எவ்வளவு தெரியுமா? யஸீரு ராகிபு ஃபீ ظில்லிஹா 100 ஆமின், 100 வருட காலங்கள் அந்த மரத்தின் நிழலில் ஒருவர் நடப்பார். அந்த அளவிற்கு நான் மிக பிரமாண்டமான மரத்தை நான் தருகிறேன், அது உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன், கொடுங்கள் தோழரே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சஹாபிக்கு அப்படியே அதிர்ச்சியா போச்சு. ஹதீஸ் மிக நீண்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றியுள்ள வர்ணனையை சொல்லும் பொழுதெல்லாம் இந்த சஹாபிகளுக்கு அத்தனை பேருக்கும் அது நம்ம விட்டு மரமா இருந்துராதான்னு எல்லா சஹாபிகளும் ஆசைப்பட்டாங்களாம். எவட்டு மரமா இருந்துடக்கூடாதா? இந்த சஹாபிக்கு இதுக்கும் 600 மரம் அந்த தோட்டத்துல பெரிய தோட்டம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னது மாத்திரமல்ல, சஹாபிகள் இந்த ஆசை வார்த்தைகளுக்கு எல்லாம் மயங்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஹப்பத் அவங்களுக்கு முக்கியம். ஆனா இந்த சஹாபிக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்னும் அவர்களை வலுவூட்டியது. எப்படியாச்சும் கிடைச்சிடணும், தந்துடணுமே அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, அப்படியா நாயகமே, சரி நான் சொல்றேனே அப்படின்ட்டு போயிட்டாங்க. நேரா வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன உடனே தன் மனைவிட்டு கேட்கணுமா இல்லையா? தனக்கு எந்த அளவுக்கு அந்த சஹாபிகள் பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு பாருங்க. மனைவிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு செய்தியை சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு யதீம் சுவர் கட்டுறதுக்கு இடைஞ்சலா இருக்காங்க, கேட்கறாங்க, கொடுத்துருவோமா அப்படின்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது 100 வருட காலம் நடக்கிற அளவுக்கு உண்டான மிக நீளமான மரம் சொர்க்கத்துல கிடைக்கும்னு சொன்னாங்க, நான் வித்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்படியா? கத ரபிஹ பையுக், உங்க வியாபாரம் லாபமா போச்சேன்னு அந்த மனைவி சொன்னாங்களாம். நம்ம மனைவி அப்படி சொல்லுவாங்களா? ஆனா நம்ம மனைவி அப்படி சொல்லக்கூடிய தகுதியில் நாம் வைத்திருக்க வேண்டும். அந்த சஹாபி அந்த மனைவி அந்த தரத்தில் வைத்திருந்தார்கள், ஈமானிய ஒளிவை கொடுத்திருந்தார்கள். நேரம் வந்தாங்க, நாயகமே தாராளமாக அதை எடுத்துக் கொள்ளட்டும், எனக்கு நாளைக்கு மறுமையில மரம் கிடைக்குமா அப்படின்னாங்க. அலிய நஹ்லத்துன் ஃபில் ஜன்னah, அந்த வார்த்தை எனக்கு ஒரு மரம், நஹ்லானா ஒரு மரம், அந்த ஒரு மரம் கிடைக்குமா, என் தோட்டம் கிடைக்குமா, ஒரு தோட்டமாவது கிடைக்குமான்னு கேட்டாங்க. கால லா, கிடைக்காது அப்படின்னாங்க. இந்த சஹாபிக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு, என்ன கிடைக்காதா அப்படின்ட்டு. லக பசாத்தீனுன், உனக்கு அதிகமான தோட்டங்கள் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு மரம் அல்ல, ஒரு தோட்டம் அல்ல, பல தோட்டங்களை அல்லாஹ் உனக்கு தருவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாத்திரத்தில் அந்த சஹாபிக்கு இன்ப அதிர்ச்சி தாங்க முடியாமல் சுற்றிலும் இருந்த சஹாபிகள் எல்லாம், யா அல்லாஹ் எங்களுடைய தோட்டமாக ஆகி இருக்க கூடாதா என்று கேட்டார்களா? அல்லாஹ்வுடைய பாதையில் உடனே வசனம் இறங்குகிறது, மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனன் ஃபயுலாஇஃப லஹு அல்ஆஃபன் கதீரா. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பா அதற்கு பகரமாக பன்மடங்காக நான் தாரேன்னு சொல்றானே, அந்த நாளை நாம் ஆயிடக்கூடாதா? அந்த சஹாபி அன்னைக்கு ஆசைப்பட்டாங்க, நாம் ஆயிடக்கூடாதா? அதுக்கு வழி இருக்குங்க. அற்புதமான யதீம்கள், ஒன்றும் அனாதைகள், ஆதரவற்றவர்கள், எத்தனையோ நபர்கள் ரமலானுடைய மாதங்களில் அவர்கள் இல்லங்களில் ஒரு நோன்பை திறப்பதற்கு கிடைக்காதா, அல்லது நோன்பு பிடிப்பதற்கு ஏதாவது கிடைக்காதா என்று ஆசித்தவர்கள். பள்ளிகளில் கூட நோன்பு திறக்க வைத்த அந்த நோக்கமும் அவைகள் தான். பணக்காரர்கள் இல்லங்களில் திறந்து கொள்ள முடியும், வசதி இருக்கிறது என்றாலும் வாருங்கள் இறை இல்லத்திற்கு. காரணம், அங்கு யதீம்கள் ஒன்று கூடுவார்கள். உங்கள் பணங்களை நீங்கள் கொடுங்கள், நீங்களும் இங்கு வந்து நோன்பை திறங்கள், உங்கள் பணங்களும் யதீம் சாப்பிடுவார், உங்கள் பணங்களை சாப்பிடுகிற யதீமோடு நீங்களும் அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஒரு யதீமை ஆதரிக்கும் பொழுது நீங்கள் கொடுப்பது ஒரு காசு என்றால் இறைவனிடத்தில் ஒரு காசாக மீட்டி தரப்பட மாட்டார்.
மாறாக பன்மடங்காக உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக வழங்கப்படும் என்றெல்லாம் சொன்னார்களே, அத்தகைய தூய்மை நிறைந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ளுகிற நசீபு பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் இல்லையா? எனவே இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இபாதத்திலும் மிக முக்கிய பங்காற்றுங்கள். இது போன்ற காரியங்களிலேயும் மிக முக்கிய பங்கை நீங்கள் வகுத்து கொடுங்கள். இறை இல்லங்களுக்கு நோன்பு திறக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள். எத்தீம்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஃபுட் பாஸ்கெட் அதிலையும் நீங்கள் எல்லாம் பங்கெடுத்துக்கங்க. தூய்மையான இந்த நல்ல நிகழ்வில் பங்கெடுத்து பயன்பெறுகிற பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வாளிப்பானாக. இந்த ரமலானில் அல்லாஹ் குற்றங்களை மன்னித்து அருள் பெற்ற கூட்டத்தில் நம்மை சேர்த்தருள்வாளிக்க அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.